அனைவருக்கும் வணக்கம். சச்சிதானந்த பிரபுவாகிய சாய்நாதரின் திருவருளால் நீங்கள் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் கூட்டுறவை பெறுவதற்கு நம்ம நிறைய பாக்கியம் செஞ்சுருக்கணும். சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில் பாபாவுக்கு நிறைய பக்தர்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு. பணக்காரவங்க, ஏழைங்க, படித்தவங்க, பாமரர்கள், ஆண்கள், பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாத பாபாவுடைய நெருங்கிய பக்தர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பாபாவுடைய போஷாமான்ற ஒரு பக்தர் இருப்பார், மகள் சாபதி, தாத்தியா பாட்டின்றவங்கெல்லாம் அவருடைய படுத்து உறங்கி அவருடைய நண்பர்கள் மாதிரி பழகினார்கள்னு சொல்லப்படுது. பாபா ஆண்களை தன்னுடைய சகோதரன் போலவும், பெண்களை தன்னுடைய தாயாகவும் சகோதரியாகவும் தான் அவர் நினச்சார். அப்பேற்பட்ட ஒரு தவநெறி தவறாத ஒரு குருநாதன் நம்ம பெறத்துக்கு அவருடைய பக்தர்கள் நிறைய அதிர்ஷ்டம் பெற்றிருக்கணும். அந்த வகையில் 2 பெண்கள் நமக்கு தெரிய ராதாகிருஷ்ணமாயின்றவங்கள எல்லாருக்கும் தெரியும். பாபாவுடைய பக்தியில் அவர் பெரும்பங்கு வச்சாங்க. அவருக்கு நிறைய சேவை செஞ்சு சீரடியில் அவருடைய மசூதியில் அவர் பெரிய சமஸ்தானமாக்கி உருவாக்குன வரலாறு இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி பாய்ஜாமான்றவரும் ஒரு தாய்க்குரிய பாசத்தோட பாபாட்ட பழகினாங்க. அவங்கள பற்றியும் நிறைய சச்சரித்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாபா எப்போவுமே பக்தர்கள் உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவர் உபதேசம் பண்ணிவிட்டு மசீதியில் உட்காந்துருப்பார். ஆனால் சில நேரங்களில் பாபாவுக்கு என்ன தோணுமோ பக்கத்தில் இருக்க காடுகளில் போய் எங்காவது ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுவார். அப்படி ஒரு வழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. பாய்ஜாமா அவருக்கு தினமும் உணவு அருந்துறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு கூடையில் ரொட்டி, பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவு பதார்த்தங்களையும் தயாரித்து அதை கூடையில் வச்சு மேலே ஒரு வாழை இலையை வச்சு போட்டு தன் தலையில் சுமந்துக்கிட்டு வருவாங்க பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் பாபா மசூதியில் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும், சரி அவர் எங்கேயாவது காடுகள் பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த காட்டு பகுதிகளுக்கு போயிடுவாங்க. அந்த காட்டு பகுதிகள் வழித்தடங்கள்லாம் சரியில்லாமல், வழித்தடங்கள் இல்லாத ஒரு கரடு முரடான பாதைகள், கல் முள் எல்லாம் கண்டபடி இருக்கும். அதில் எல்லாம் கஷ்டப்பட்டு திரிஞ்சு பல மைல்கள் தூரம் பாபாவை தேடிட்டு போவாங்களாம். ஏன்னா அவர் எங்கே இருப்பார்னு குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் கொஞ்சம் கூட சலிக்காமல் பாபாவை பார்க்குற வரைக்கும் அந்த காட்டு மலைகளை அலைஞ்சி அவர் உட்காந்துருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவர் மரத்தடியில் உட்காந்துருப்பாராம். அங்கே போய் அவர் எதிரில் இவங்க அமர்ந்து அவருடைய தியானத்திலேருந்து அவர் எழுப்பி இந்த இலையை போட்டு இந்த உணவு பதார்த்தங்களெல்லாம் பரிமாறி சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாங்களாம். இவங்களுடைய அபரிதமான அன்பை பார்த்து பாபா அந்த உணவை ரொம்ப அருமையாகவும் அன்பாகவும் சாப்பிட்ருவாராம். அவர் சாப்பிட்றதே இவங்க மகிழ்ச்சியோடு பார்த்துட்ருப்பாங்களாம். இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற நிகழ்ச்சி இல்லை. பாபா எப்போ மசூதியில் இல்லையோ அப்போ ஒரு காட்டுறதெல்லாம் இருப்பார், காடுகளில் இருப்பார்னு நினச்சிட்டு காட்டு பக்கம் போயிடுவாங்களாம். இது அவங்கள ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பாபாவுக்கு உணவு கொடுக்கறத. அப்போ அவருடைய பசிக்காக அவர் எவ்வளோ தூரம் அவங்க யோசிச்சிருக்காங்க. பாபா பசியோடு இருப்பார், அவருக்கு உணவு கொடுக்கணும், தேடிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க சாப்பிட்லன்னா நம்மளால சாப்பிட முடியாது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நம்ம மனசு பரிதவிக்கும். அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு திருப்தியாகும். அப்படிப்பட்ட ஒரு தாய் பாசம் தான் அவங்க பாய்ஜாமாவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. பாபா பசியாரினோட அவர் முழு திருப்தியோடு அவங்க வந்துடுவாங்களாம். இது அவங்களுடைய இந்த அபரிதமான அன்பை பற்றி அது ஒரு சேவையா அல்லது ஒரு தவமா உபாசனையா என்று நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இந்த கதையினுடைய ஆசிரியர் ஹேமத் பந்த் அதை வர்ணிச்சிருக்கிறாரு. இதை விட அதிசயம் என்னன்னா, இதே மாதிரி ஒரு அன்பை பாபாவும் இவங்க மேலே பிரதிபலிச்சாருங்கிறது தான் அதிசயம். ஏன்னா ஒரு மகான் மேலே இவங்க ஒரு பிரிய வச்சு இதெல்லாம் போய் செஞ்சது ஒரு இதுவாக ஒரு புறம் நினச்சிக்கலாம், பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் பாபாவும் அதை நினச்சி இவங்க மேலே அதே ஒரு அன்போடையும் பரிவோடையும் கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் பல நன்மைகளை செஞ்சதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் நிறைய உதவிகளை செஞ்சு தாயையும் மகனையும் நிறைய அளவுக்கு அவங்க உயர்த்தியிருக்காங்க, முன்னேற்றம் அடைய செஞ்சுருக்கிறார் பாபா. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். குரு சீடனுடைய உறவுங்கிறது இவ்வளோ ஒரு புனிதமானதுங்கிறத இந்த இடத்துல நம்ம நிச்சயமாக நம்ம யோசித்து பார்க்கணும். பாபாவும் அதை தான் சொல்கிறாரு, குருவுக்கும் சீடனுக்கும் வேற்றுமைன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அந்த வேற்றுமை சுவரை நீங்கள் இடிச்சிட்டு பாருங்கள், அப்போ நீங்கள் நான்லாம் ஒன்றா தான் தெரியும் அப்படின்னு சில இடங்கள் அவர் பாபா குறிப்பிட்டிருக்காரு.
அது மாதிரி குரு சிஷ்யன் உறவுங்கிறது அவர் அவ்வளோ ஒரு புனிதமாக தான் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு விரும்பி செய்கிறோமோ அதே அளவு நமக்கு பக்தர்களுக்கு அவர் திருப்பி செய்வாருங்கிறது தான் நம்ம வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இது மாதிரி கொஞ்ச நாள் வரைக்கும் வருஷம் பல ஆண்டுகள் பாஜாமா இது மாதிரி உணவுகளை கொடுக்கறது பழக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு பக்கரம் பாபா என்ன நினச்சாரோ தெரியல, மசூதிலேயே இருந்துருவாராம். அங்கேயே தங்கிறதுக்கப்புறம் பாஜாமாவுக்கு இந்த வேலை குறைஞ்சிருச்சு. மசூதிலேயே கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்களாம். அங்கேயே வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இப்படி அந்த பாஜாமாவுடைய சேவையை பற்றி மகத்துவத்தை பற்றி போட்டிருக்கிறாங்க சச்சரிதத்தில். அப்போ பக்தர்கள்லேருந்து குரு மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்துறது தான் இதெல்லாம் தெரியுது. அந்த காலத்தில் உயிரோடு இருந்தார், எல்லாம் அவங்க நேரில் போய் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதையே ஒரு பக்தியை அவர் படத்துக்கிட்டேயோ இல்லை அவரை மனசிலேயே கூட நினச்சிக்கிட்டோ கூட நம்மளால் அந்த பக்தியை செலுத்த முடியும். அவர் ஏற்றுக்குவார். ஆனால் அதுக்கெல்லாம் தேவையான மட்டும் ஒரு தூய்மையான மனசு மட்டும்தான். அவர் கேட்குறது அதுதான். நீங்கள் எந்த குற்றம் குறைகளும் செய்யாமல், தவறுகள் செய்யாமல் நல்ல மனசோட இருங்க. அதான் பெரிய பணக்காரர் செல்வந்தரத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அவருக்கு அதிகமான படங்கள் வந்து அவருக்கு பிடிக்காது. ஆடம்பரமே அவர் பிடிக்காதவர். அவரோட கடைசி வரைக்கும் அவர் அதிகமாக தான் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் மக்களெல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி எல்லாம் பண்ணுறாங்களே தவிர பாபாவுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. இருந்தாலும் பக்தர்களுடைய விருப்பத்துக்காக எல்லாத்தையும் அவர் வந்து சகிச்சுட்டு தான் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லணும். சில சமயத்தில் அவருக்கு கோபம் கூட வரும். அவங்க செய்கிற அபரிதமான அந்த மரியாதைகள் அவருக்கு அவ்வளோவா சில சமயங்களில் பிடிக்காதாம். அவர் செய்கிற அலங்காரங்கள் அதெல்லாம் பார்த்தா கோபம் அடைவாராம். அப்புறம் இவங்கெல்லாம் சமாதானமாக ஆசையாக செய்யும்போது விட்டு கொடுத்துருவாராம். இப்படி பாபா வந்து ஒரு சுயநலம் இல்லாத, எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு மெய்ஞானின்னு சொல்லி நம்ம வந்து மனசார அவரை நம்ம நினைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானிகிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் மனம் விட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது உடனடியாக நிறைவேற்றப்படும். நீங்கள் வந்து பாபாட்ட சொன்னமே இது நடக்குமா, நடக்காமல் போயிடுச்சு, இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா பாபா மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சி போயிடும். பாபா பக்தர்களுக்கு சோதனை வரவே வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சோதனைகளில் வந்து நம்ம பாபா நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கணும் மனசில். இதுலேருந்து நம்மளை அவரே மீட்டுடுவார்னு நினச்சிங்கன்னா அவர் நிஜமாகவே மீட்டுடுவார். ஆனால் அந்த பொறுமையை நம்பிக்கை மட்டும் நமக்கு வேணும். இதை நீங்கள் ஒரு பயிற்சி செஞ்சு மனசுக்குள்ளே அந்த ஒரு பக்குவத்தை அடைஞ்சிட்டு ஒரு தூய்மையான மனசோட பாபாட்ட எந்த ஒரு பிரச்சனைகள், எவ்வளோ ஒரு கஷ்டங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பாபாட்ட நீங்கள் மன விருக்கத்தோடு அவர் படத்துக்கிட்ட அவர் கண்ணை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். வேறு எந்த சிந்தனையில் அந்த நேரத்தில் பண்ணாதீங்க. பாபா செய்வாரா மாட்டாரான்னு அந்த சந்தேகத்தையும் வைக்காதீங்க. பாபாட்ட நம்ம சொல்லிட்டோம், அவர் நிச்சயம் செய்வார், செஞ்சிட்டாரு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பாபா நீங்கள் செஞ்சிடுவீங்க, உங்களுக்கு நன்றின்னு கூட நம்ம சொல்லலாம். சில நேரங்கள் நான் அது கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து நடந்துடும். நம்ம அவர் அதான் சொல்கிறார், உங்கள் பாரத்தை என் மேலே சுமத்திடுங்க, நான் அதை சுமக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி பேசுகிற தெய்வமாக நமக்கு வந்து யார் வந்து ஆறுதல் சொல்ல முடியும்? அவர் ஆறுதல் சொல்லும்போது நமக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ நம்மளுடைய உரியவங்க யாராவது கூட இருந்து நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். அது உடம்பு இயலாத நன்மையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம சங்கடப்படும் போது இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் முழு நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் பாபாட்ட நம்ம சொல்லியிருக்கோம், அவர் காப்பாற்றுவார்னு சொல்லிவிட்டு மனசை அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளேயே திருப்பி போட்டு அவங்கள உழைச்சிட்டு இருக்காதீங்க. சார் நம்ம சொல்லிவிட்டோம் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நடக்கும். சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே நடக்கிற அற்புதத்தை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு எப்போ அந்த ஒரு கொஞ்சம் நேரம் வருமோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். இது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. இந்த முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பக்தர்கள் அவங்க எந்த வகையெல்லாம் அனுபவப்பட்டாங்க, எந்த நன்மைகள்லாம் அடைஞ்சாங்கன்னு மட்டும் ஒரு சின்ன சின்ன வீடியோவாக போட்டுட்டு போயிடலான்னு நான் பார்க்குறேன், அதுக்கு நேரம் இல்லாமல். ஆனால் நான் இந்த வீடியோவை இதோட தான் நான் முடிச்சுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் ராதாகிருஷ்ணமாயை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க பாபாவுடைய இதில் பெரும்பங்கு வகிச்சவங்க. கேளுங்க, இதில் வந்து பாஜாமாவுடைய சேவை வந்து குறிப்பிடப்பட்டது. உங்களுடைய இதுக்கெல்லாம் அங்கே வழிபாடு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சீரழிவு எல்லாமே அவங்க நினைவு சின்னங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க நினைவு நாளை கொண்டாடுறாங்க. அது எவ்வளோ பெரிய சிறப்பு. ஒரு மகானை கொண்டாடுறாங்க, அது வந்து இயல்பு. ஆனால் அவருக்கு சேவை செஞ்ச அந்த பக்தர்களுக்கும் அதே அளவுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, அங்கீகாரம் கிடச்சி எல்லாரும் அவரையும் வணங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இருந்தவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கும். நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் முடியலன்னா கூட ஒரு குருவினுடைய அருளை பெறத்துக்கு நம்மளால் முயன்ற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி
நம்மளுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்துக்குங்க. ஏன்னா இந்த கலிகாலத்தில் பக்திங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பலவிதமான மோசமான சூழ்நிலைகளையும் கதைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம ஜனங்க சந்திக்கிறத நம்ம மனசில் கேட்டுட்டு நடுங்கி போகிறோம். அதே விஷயங்கள் இப்போ நடக்குது. அதெல்லாம் குறையணும். கலிகாலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை பாபாவே நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி பொதுவாக நீங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்குங்க. நாடும் வீடும் நல்லா இருந்தால் நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் கோரிக்கைகளையும் பாபாட்ட வைங்க, அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு வைங்க. பொறுமையோடு இருங்க, எல்லாமே கிடைக்கும். இந்த சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லைனாலும் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுறதா ஓம் சாய்ராம் மட்டும் நீங்கள் கட்டாயமாக பதிவிடுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் பாபாவோட நாமத்தை நீங்கள் ஒரு தடவையாவது மனசார சொல்லும்போது அதோடைய பலன் வந்து உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் திரும்பி இதை அழுத்தமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே ஓம் சாய்ராம்ன்றது நீங்கள் பதிவிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. அந்த நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.